கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி அம்மா வந்து கார்த்திக் வேலை செய்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி நம்ம பையன் வந்து சவாலில் ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து கையில் வந்து அடிபட்டோன்னே வந்து கார்த்திக் மிஷின்லேருந்து கையை எடுத்துகிட்டு இப்படி கையை உதறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அபிராமி அச்சா நம்ம பையனுக்கு அடிபட்டுருச்சுன்ட்டு வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே அம்மா நீங்கள் எதுக்குமா இங்கே வந்தீங்க ஃபேக்ட்ரிக்கு, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. என்னப்பா கார்த்திக் கையில் வந்து அடிபட்டுருக்கு, கையெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புடவையிலேருந்து வந்து லைட்டாக கிழிச்சு கார்த்திக் வந்து கட்டு போட்டு விட்றாங்க. விரலில் லைட்டாக தான் அடிபட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து கார்த்திக் வேண்டாம்ப்பா, நீ இப்படிலாம் என் ஒரு வார்த்தைக்காக இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படணுங்கிறதுக்காக ஒன்றை வந்து சேர்ந்துருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படிலாம் கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு. நீ எப்படி சொகுசாக வாழ்ந்தவன், உன்னை வந்து முதலாளியாக நான் வந்து 5-6 கம்பெனிக்கு இருந்தவன், கடைசியில் வந்து என்னால் வந்து நீ வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. வேண்டாம்ப்பா, நீ வந்து சவாலும் வேண்டாம் ஒன்றும் வேணாம், நம்ம இங்கேருந்து உன்னை நான் அழைச்சிட்டு போயிடுறேன், வாமா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு கார்த்திக் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே வந்து ஆனந்த அருணும் பார்த்துட்டு நான் எந்த விஷயத்தை எதுக்காக வந்து செய்யணும்னு நினச்சேன்னா அதை அம்மா கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. எப்படியும் வந்து அம்மா வந்து இங்கே அவனை அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா நிச்சயமாக சவாலில் வந்து கார்த்திக் தோற்றுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு மொத்த சொத்தையும் என் பேரில் எழுதி வாங்கிக்கலாம், உனக்கு வேணுங்கிற பங்கு அருண் உனக்கும் வந்துடும், நீ இனிமேல் சொத்து வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அருண்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்ப நான் இப்போ பிளான் பண்ணது பக்காவாக கச்சிதமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அருண் கிட்ட வந்து நீ வேணால் பாரு, கார்த்தி வந்து நிச்சயமாக போக மாட்டான், அம்மாவை சமாதானப்படுத்திடுவான் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப பேசாமல் இரு, நீ அம்மா நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க, கார்த்தி அவனுக்கு செல்ல பிள்ளை இல்லை, அதனால் நிச்சயமாக வந்து எதுவாக இருந்தாலும் அம்மா வந்து பேச்சை மீற மாட்டான் கார்த்தி அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ சொன்ன சவால் குடும்பம் பிரியக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து சத்தியெல்லாம் வாங்கியிருக்காது, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமாப்பா, அதுக்காக நீ கஷ்டப்படணும்னு நான் என்ன சொன்னேன்னா அப்படின்னப்ப அம்மா ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பலன் கிடைக்கும், மற்றபடி வந்து ஜஸ்ட் லைக் தட்டு கிடச்சிச்சின்னா அதோட வந்து வேல்யூவே இருக்காது, அதனால் நீ தைரியமாக போமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து அபிராமி அம்மாவுக்கு தைரியத்தை அனுப்பி விட்டுறாங்க. நம்ம வந்து கார்த்தி பார்த்தியா அருண் வந்து சொல்கிறாங்க, நான் சொன்னபடியே அம்மாவை வந்து நேக்காக பேசி அனுப்பி விட்டுட்டான் பார்த்தியா, நிச்சயமாக அவளை ஜெயிக்கவே முடியாது நம்மளால்.